ஃப்ரம் எல்எம் கிச்சன் எக்யூப்மெண்ட். ஈச்சனரி கோயம்புத்தூர்ல நம்ம ஃபேக்டரி இருக்குங்க. நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னம்னா, நாங்க வந்து உங்க கமர்ஷியல் கிச்சனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ்டா மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. எங்க ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சைட் விசிட்டுங்க. உங்க லே அவுட்டை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண வரோம். எக்யூப்மெண்ட்ஸை என்னென்ன மாதிரி உங்களுக்கு மெனு வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 2D லே அவுட் போடுவோம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களோட சைட்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றோம்னா, குக்கிங் ரேஞ்சஸ், அடுப்பு, அந்த மாதிரி குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ப்ளஸ் ஃப்ளோரிங்கில் வரக்கூடிய ட்ரென்ச், கிரில்லு, சிம்னி, ஃப்ரெஷ்ஷார் சிஸ்டம், கேஸ் லைன் சிஸ்டம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டர்ன்கி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க. எங்களோட ரீசன்ட் சக்ஸஸ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, முஃபாசா ரெஸ்டோபார் கம்ப்ளீட் கிச்சன் நம்ம பண்ணோங்க. அப்புறம் ஹோட்டல் அபூர்வா அன்னூர்ல கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ப்ளஸ் தாராபுரம்லேயும் பண்ணியிருக்கோம். தாராபுரம்ல சேலமாரோட ஃபுல் பிரான்ச் பண்ணியிருக்கோம். காபி 2.0 இந்த மாதிரி டாப் மோஸ்ட் பிரான்ச்க்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி சைனீஸ் ரேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே சைனீஸ் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு பக்கத்துலேயே சிங்க் கேட்பாங்க. ஏன்னா அந்த கிரேவி ஐட்டம்ஸ்லாம் அப்பப்போ ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகாமல் கடாய் கழுவுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாக சிங்க்கும் சைனீஸ் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு காஃபி ஷாப்போட செட்டப் நான் கிராவிட்டிங்கிற ஒரு பிராண்டுக்கு பண்ணியிருக்கோம். கேஷ் கவுண்டரில் ஸ்டார்ட் ஆகி டீ கவுண்டர்லேருந்து எல்லாமே ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்குங்க. கேஷ் கவுண்டரு, பஃபெல்லாம் டிஸ்பிளே வைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் டிஸ்பிளே வைக்கிறதுக்கு அண்ட் டீ பட்டர், இந்த மாதிரி லைட் பிராண்டிங் வேணாலும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ப்ரீமியம் மாடலு, மிட் ரேஞ்சு, லோ ரேஞ்சு, இந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சிருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸில். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கஸ்டமைஸாக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உள்ளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து அந்த டீ மாஸ்டர் வச்சு டீ போடுறதை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த வார்மர் டைப் ஆஃப் குக்கிங் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வார்மிங் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இப்போ இது கேஷ் கவுண்டர் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் எஸ்எஸ்ல வித் பிராண்டிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறக்காக இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 17 அடி நீளங்க ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஹீட்டருங்க. பஃப்ஸு, ரோல்ஸு, சால்ட் பிஸ்கட்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து நம்ம பெயின் மெரின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சுண்டல், பயிர் ஐட்டங்க, தானிய ஐட்டங்கள் எல்லாமே சூடாவே வச்சு கஸ்டமருக்கு சப்ளை பண்றதுக்கு சூப் மாதிரி ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கலாம், அல்வா மாதிரி ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கலாம். ஈவன் மதியான நேரம், காலை நேரம் வெரைட்டி ரைஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி சேல் பண்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக் அவே ஸ்டைலில் இருக்கும். நம்ம எடுத்து ஃபுட்டு போட்டு எடுத்து வைக்கிற ஸ்டைலில் இருக்கும். அப்போ ஹைட்டும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கும். இது எல்லாமே கஸ்டமைஸ் சைஸஸ். எப்படி நீங்க கேட்குறீங்களோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். என்ன பாத்திர கெப்பாசிட்டி எல்லாமே கஸ்டமைஸ். இது வந்து கம்ப்ளீட்டா டீ பட்டறைங்க. டீ பட்டறை வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே வார்மர் டைப்பு. எதுக்கும் அடிஷனலாக பர்னர்ஸ், டிகாஷன் காய் இருக்கு. அது இல்லாமல் இதிலே சிங்க் அட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வாட்டமெல்லாம் கொடுத்து தண்ணி இங்கே சிந்தனா அங்கே போகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ்டு இந்த ஐடியாஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் அப்படி பண்ணி தருவோம். இது இல்லாமல் டைனிங் டேபிள்ஸு, சேர்ஸு, கேட்ரிங் காரங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸஸு, ட்ரம்ஸு, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் டேபிள்ஸு, இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்கள் எல்எம் கிச்சனை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் ஈச்சனரி கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் நரேஷ்.